ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து 6th சம் பார்க்கலாம். ஸோ சம் பார்த்தீங்கன்னா 2020 நவம்பரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கோவிந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா ஷேர்ஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சம் பார்த்து லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் தான். ஏன்னா வந்து அவர் வந்து 12 மந்த்துக்குள்ளே வந்து அவர் 12 மந்த்ஸ் 24 மந்த்துக்குள்ளே அவர் என்ன பண்ணல, சேல்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு மேலே தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் இது ஒரு லாங் டைம். ஓகே தென் இதில் வந்து லாங் டைம் கேபிட்டல் மட்டும் இல்லாமல் தென் பர்ச்சேஸ் இன்கமும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம் இந்த சம் பொறுத்த வரையும். ஓகேவா? ஓகே, ஸோ சிம்பிளாக பார்த்தலாமா? சம் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் அண்டர் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் மிஸ்டர் கவர்மெண்ட். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 60 ஷேர்ஸ் 40 ஷேர்ஸ் தென் வந்து 400 போனஸ் ஷேர்ஸ், அப்புறம் வந்து 800 போனஸ் ஷேர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 13,20,000, 7,50,000. ஓகேப்பா, போட்டுட்டோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இன்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிப்போமா? ஓகே, ஒரு ஷேர் வேல்யூ வந்து 600 400 சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து 90 × 600 × 31/100. அது அப்படின்னா அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் கொஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதாவது அந்த பொருள் வாங்கும்போது ஒரு இயர் இருக்கும் இல்லையா, அந்த இயரோட இன்ட்ரெஸ்ட்டையும் இப்போ லாஸ்ட் நம்ம எந்த இயருக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுறோமோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 17,80,400, 17,91,200. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிடும். ஸோ -4,67,400, 3,11,600. ஓகேவா? கேபிட்டல் கெயின்ஸ் ட்ரான்சாக்ஷன் 8 ஷேர் ஃபுல் வேல்யூ அப்படின்னா 19,20,000. தென் அதோட காஸ்ட் ஈக்குவலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் பார்த்திங்கன்னா 14 லட்ச ரூபா. ஓகேவா? ஸோ இதை வந்து லெஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை பார்க்க ஓகே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், -4,59,000. ஸோ இது நம்மளுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ். நம்மளுக்கு இதில் எக்ஸப்ஷனில் இதை நம்ம க்ளைம் பண்ண போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் இன்கம்க்கு பண்ணணும். பிஸ்னஸ் இன்கம் பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பார்த்திங்கன்னா 4,40,000, 9,60,000 லெஸ் வந்து பண்ணுறோம். ஓகேவா? என்ன லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து காஸ்ட் FMU லெஸ் பண்ணுறோம், அப்புறம் ST வந்து லெஸ் பண்ணுறோம் 0.1% பண்ணோம் அப்படின்னா வந்து 1,18,500, 79,400. ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,97,600. ஸோ இது நம்மளுக்கு பிஸ்னஸ் இன்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட் இன்கம் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணோம், நம்ம கண்டுபிடிச்சா கேபிட்டல் கெயின்ஸோட இன்கமையும் பிஸ்னஸ் இன்கமும் ஆட் பண்ணுறோம். இவ்வளோ 1,97,600 -4,59,000 எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணணும். நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன். மைனஸ் பண்ண வேல்யூ பார்க்கலாமா? மைனஸ் பண்ணிடக்கூடாது. பிஸ்னஸ் இன்கமையும் லாங் டைம் கேபிட்டல் மைனஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லாங் டைம் கேபிட்டல்ஸ் மைனஸில் வந்தாலும் நம்மளுக்கு அது நில்லு. ஸோ அந்த மைனஸ் எங்கே நம்ம டெடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்குலாம் மைனஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மைனஸ் போன அமௌண்ட் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். பட் நம்ம பிஸ்னஸ் இன்கம் போட நம்ம வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நில்லுன்னு போட்டுட்டு அந்த 1,97,600 அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதான் நம்மளுக்கு நெட் இன்கம். ஓகேவா? ஸோ சம் புரிஞ்சுட்டு சொல்லி பார்த்துருவீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிட்டுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சம் ப்ராடக்ட்ஸ்லாம் அதை போட்டு பாருங்கள். தேங்க்யூ.